இப்ப இவ கேட்கக்கூடியதெல்லாம் கிடைக்கிற இடத்துக்கு வந்துட்டான். அவளுக்கு பறை கிட்ட போகின்றது. வைகுண்டத்துல நித்தியசூரியாக வாசம் செய்ய போகின்றார். அப்ப அங்க என்னென்ன வேணும்னா, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னா முதல்ல சங்கம் வேண்டும், ஒரு சங்கு வேண்டும் அவனுடைய நாமத்தை பாடுவதற்கு. அதற்காக பாஞ்சசன்யத்தையே கேட்க முடியாது. பாஞ்சசன்யத்தை போல ஒரு சங்கம். எப்படின்னா, இது எது நுணுக்கம் இருக்கு. ராமாவதாரத்துல ராமன் பிறக்கல, அவனுடைய தாய் என்ன பண்ணாலாம், போய் தினமும் அவருடைய ஆராதனை தெய்வம் வந்து ரங்கநாதன். போய் எனக்கு குழந்தை இல்லைப்பா, உனக்கு ஆராதனை பண்ணுறேன், உன்ன மாதிரி ஒரு குழந்தை கொடு, உன்ன மாதிரி ஒரு குழந்தை கொடு, உன்ன மாதிரி ஒரு குழந்தை கொடுன்னு டெய்லி பிரார்த்தனை பண்ணாலாம். பகவான் பார்த்தானா, இவன் என்னடா என்ன மாதிரி ஒரு குழந்தைய கேட்குறா, ஏன் டிலே ஆச்சு தசரதனுக்கு குழந்தை பிறக்கன்னா, லோகம் ஃபுல்லாக பகவான் தேடுறான் என்ன மாதிரி குழந்தை யார் இருப்பான்ட்டு. தேடி தேடி பார்த்தா என்ன மாதிரி யாரும் குழந்தை இல்லை. அப்போ அவளுக்கு நான் என்ன பண்ணுறது, நானே குழந்தையா பிறந்துடுறேன்னு ஒரு அவதாரமா எடுத்து பிறந்தான். அந்த டெக்னிக்கை பிடிச்சுண்டா ஆண்டாள். பிடிச்சுண்டு அந்த பாஞ்சசன்யம் மாதிரி ஒரு சங்கம் எனக்கு கொடு. அப்ப எங்க போவான் பகவான்? அப்ப அந்த பாஞ்சசன்யத்தையே கொடுக்கணும் இல்லையா? அதற்காக இந்த சங்கத்தை கேட்கின்றார்.